உங்கள இந்த ஆழமான தத்துவ தேடலுக்கு ரொம்ப உற்சாகமா வரவேற்கிறேன். இன்னைக்கு நீங்க எங்களோட இணைஞ்சிருக்கிறதுல எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி. ஏன்னா இன்னைக்கு நாம பண்ண போற இந்த விவாதம் சும்மா ஏதோ சில தகவல்களை பகிர்ந்துக்கிற சாதாரண உரையாடல் கிடையாது. கண்டிப்பா கிடையாது. ஆமா, இது நம்ம அன்றாட சிந்தனைகளை தாண்டி மனித மனதோட ஆழங்களுக்கு நம்மள அழைச்சிட்டு போக போற ஒரு மாபெரும் தத்துவ பயணம்னு சொல்லலாம். இந்த தேடலுக்காக நீங்க இன்னைக்கு எங்ககிட்ட கொடுத்திருக்கிற மூல ஆதாரங்கள் ரொம்பவே நுட்பமானவை, ஆழமானவை. ரொம்பவே ஆழமானவை. வள்ளலார்னு போற்றப்படுற ராமலிங்க அடிகளார் அருளிய அருட்பெருஞ்சோதி அகவலில் ஒளிர்ம்ப ரகசிய தத்துவ படிக்கட்டுகள் 156 முதல் 159 வரையிலான வரிகள், அப்புறம் அருட்பெருஞ்சோதி நாம சங்கீர்த்தனம். இந்த அற்புதமான வரிகளை தான் இன்னைக்கு நாம விரிவாக பகுப்பாய்வு செய்ய போறோம். அதாவது இந்த வரிகள் ஏதோ ஒரு காலத்துல எழுதப்பட்ட வெறும் கவிதை கிடையாது. கரெக்ட். மனித மனதை அதோட சாதாரண நிலையிலிருந்து மிக உயர்ந்த ஒரு தளத்துக்கு கொண்டு போற ரகசியங்கள் இதுல பொதிஞ்சிருக்கு. அந்த ஆழமான ஆன்மீக தத்துவ ரகசியங்களை படிப்படியா உடைச்சு புரிஞ்சுக்கிறது தான் இன்னைக்கு நம்ம விவாதத்தோட நோக்கமே. சரி, இதை நாம விரிவாகவே பார்க்கலாம். இந்த வரிகளுக்குள்ள நுழையறதுக்கு முன்னாடி இதோட ஒட்டுமொத்த தன்மையை நாம எப்படி பார்க்கறது? இப்போ இந்த வரிகளை படிக்கும்போது நம்ம ஏதோ ஒரு பழைய இலக்கியத்தை படிக்கிறோம் அப்படிங்கிற உணர்வை விட ஒரு மனோ தத்துவ வரைபடத்தை படிக்கிற மாதிரி ஒரு உணர்வு தான் மேலோங்குது. மனித மனம் எதை நோக்கி பயணிக்கணும், அந்த பயணத்துல அவனுக்கு ஏற்படுற அக மற்றும் புறச்சிக்கல்கள் என்னென்ன, அதிலிருந்து விடுபட அவனுக்கு கிடைக்கிற பேரருள் எப்படி செயல்படுது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா படம் பிடிச்சு காட்டுது இந்த வரிகள். ஆமா, ரொம்ப அழகா சொன்னீங்க. இது ஒரு மனிதனை அவனோட இயல்பான தளத்திலிருந்து மிக உயர்ந்த ஒரு நிலைக்கு கொண்டு போற தத்துவ படிக்கட்டுகள்னு தான் நான் சொல்வேன். இந்த வரிகள் ஒவ்வொன்னும் ஒரு திறவுகோல் மாதிரி செயல்பட்டு நம்ம சிந்தனைக்குள்ள இருக்கிற பல முடிச்சுகளை அவிழ்க்குது. அந்த முடிச்சுகளை அவிழ்க்கிற முதல் வரியே ரொம்ப ஆழமா இருக்கு. ஏறா நிலை நடு அருட்பெருஞ்சோதி ஏற்று என்றனை ஈண்ட அருட்பெருஞ்சோதி. இந்த வரியை படிக்கும்போது எனக்கு ஒரு நிஜ வாழ்க்கை உதாரணம் தான் நினைவுக்கு வந்துச்சு. என்ன உதாரணம் அது? இப்போ கற்பனை செஞ்சு பாருங்க. நீங்க ஒரு மிகப்பெரிய செங்குத்தான மலையோட அடிவாரத்துல நிக்கிறீங்க. அந்த மலையில ஏறுறதுக்கு எந்த பாதையும் இல்ல, கயிறும் இல்ல. உங்களோட சொந்த பலத்தை கொண்டு அதுல ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. அதுதான் அந்த ஏறா நிலை. எக்ஸாக்ட்லி. நம்ம சொந்த முயற்சியால எளிதில் ஏற முடியாத ஒரு உச்சக்கட்ட நிலை. அப்படிப்பட்ட ஒரு சூழநிலையில எங்கிருந்தோ ஒரு மாபெரும் ஒளி உங்களை அப்படியே தாங்கி அந்த மலையோட உச்சியில கொண்டு போய் வச்சா எப்படி இருக்கும்? அதுதான் ஏற்று என்றனை அப்படிங்கிற வார்த்தையோட அர்த்தமா நான் பாக்குறேன். ரொம்ப அருமையான ஒரு உதாரணம். தத்துவ தளத்துல இதத்தான் அருள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா, நமது அகங்காரத்தாலோ சுயபலத்தாலோ அடைய முடியாத ஒரு உயர்ந்த நிலைக்கு அருட்பெருஞ்சோதி நம்மளை எந்தவித சிரமமின்றி கைதூக்கி விடுது அப்படிங்கிறத இது குறிக்குது இல்லையா? கண்டிப்பா. மனிதனுடைய முயற்சி ஒரு குறிப்பிட்ட கட்டம் வரைக்கும் தான் செல்ல முடியும். அதுக்கப்புறம் அவனுடைய அகங்காரம் கரைஞ்சு ஒரு மாபெரும் சக்தி கிட்ட தன்னை ஒப்படைக்கும் போது மட்டும்தான் அந்த ஏறா நிலையை அடைய முடியும். ஆனா இதுல நாம கவனிக்க வேண்டிய ஒரு நுட்பமான விஷயம் என்னன்னா, சொல்லுங்க, அந்த உச்சிக்கு செல்வது அப்படிங்கிறது ஏதோ ஒரு மாயாஜாலம் மாதிரி ஒரே நொடியில எந்தவித கடந்து செல்லுதலும் இல்லாம நடக்கிறதில்ல. நாம எந்த பாதையில தூக்கிச் செல்லப்படுறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு தெளிவான தத்துவ கணக்கு இருக்கு. ஓ, அந்த பயணத்தை அடுத்த வரி விளக்குதா? ஆமா. இதுல ஆச்சரியப்பட வைக்கும் விஷயம் என்னவென்றால், அடுத்த வரியான ஆறாறு கடத்திய அருட்பெரும் ஜோதி அப்படிங்கிற வரிதான். இங்க 6 அதாவது 36 அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான திறவுகோள். நம்ம சைவ சித்தாந்த மரபுகள்ல மனித வாழ்க்கையையும் இந்த பிரபஞ்சத்தோட இருப்பையும் 36 தத்துவங்களா பிரிச்சிருக்காங்க. இந்த 36 தத்துவப்படிகளை பத்தி தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே அவசியம்னு தோணுது. ஏன்னா மனிதன் அப்படிங்கிறவன் இந்த 36 படிகள்ல ஏதோ ஒரு படியில சிக்கிக்கிட்டு தவிக்கிறான்னு மூல ஆதாரங்கள் கூறுது. உண்மைதான். இந்த 36 படிகளை சைவ சித்தாந்தம் எப்படி பிரிக்கிறதுங்கிறத நம்ம கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். ஆன்ம தத்துவங்கள், வித்யா தத்துவங்கள், சிவ தத்துவங்கள் அப்படின்னு 3ஆ பிரிக்கிறாங்க அல்லவா? சரியா சொன்னீங்க. இத நாம அன்றாட வாழ்க்கையோட பொருத்தி பார்த்தா ரொம்ப எளிதா புரியும். முதல் 24 படிகள் ஆன்ம தத்துவங்கள்னு சொல்லப்படுது. அதாவது நம்ம ஐம்புலன்கள் தொடங்கி செயல்படுற விஷயங்கள். ஆமா. இதுல நிலம், நீர் மாதிரியான பஞ்சபூதங்கள், நம்ம கண்கள், காதுகள் மாதிரியான ஐம்புலன்கள், அப்புறம் மிக முக்கியமா மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் எல்லாமே அடங்கும். நாம பெரும்பாலும் இந்த முதல் 24 படிகளுக்குள்ளேயே நம்ம ஒட்டுமொத்த வாழ்க்கையும் சுருக்கிக்கிறோம்.
நம்ம கோபம், ஆசை, அகங்காரம் எல்லாமே இந்த தளத்துல தான் இயங்குது. அப்ப அடுத்த படிகள் கர்ம வினைகளுக்கு உட்பட்டு நடக்கிறதும் இந்த தளத்துல தான். அதுக்கப்புறம் தான் சிவ தத்துவங்கள் வருது. எக்ஸாக்ட்லி. இறுதியா தூய அறிவும் அருளும் நிரம்பிய 5 சிவ தத்துவங்கள். மனித மனம் இந்த 36 தளங்களையும் கடந்து முழுமையான தூய நிலையை அடையறது அப்படிங்கிறது சாதாரண காரியம் அல்ல. இந்த 36 படிகளை கடந்து செல்வதுதான் தத்துவத்தோட மாபெரும் ரகசியம். அதத்தான் ஆறாறு கடத்திய அருட்பெருஞ்சோதி அப்படிங்கிற வரியின் மூலம் அந்த பேரொளி மனிதனுக்கு எப்படி உதவி செஞ்சு இந்த படிகளை தாண்டச் செய்யுது அப்படிங்கறத வள்ளலார் விளக்குறாருன்னு புரிஞ்சுக்கலாம். சரியா சொன்னீங்க. ஆனா இந்த 36 தத்துவ படிகளை கடப்பது அப்படிங்கிறது வெறும் தத்துவார்த்தமான அகப்பயணம் மட்டும்தானா? அல்லது நிஜ வாழ்க்கையோட வலிகளுக்கும் இதுக்கும் தொடர்பு இருக்கா? ஏன்னா நம்ம அன்றாட வாழ்வுல நம்ம சந்திக்கிற தாபங்களும் துயரங்களும் நம்மள ஒரு அடி கூட எடுத்து வைக்க விடாம தடுக்குதே. இந்த இடத்துல தான் நீங்க அடுத்த வரிகளை கவனிக்கணும். ஆமா, இத மனசுல வச்சு பார்க்கும்போது அடுத்த வரிகள் ரொம்பவே ஆறுதலை தருது. தாபத் துயரம் அருட்பெருஞ்சோதி, தவிர்த்துலகுருமெல்லாம் அருட்பெருஞ்சோதி, ஆபத்தும் நீக்கிய அருட்பெருஞ்சோதி. நாம வாழ்ற இந்த உலகியல் வாழ்க்கையில எதிர்பாராத ஆபத்துக்கள், மன அழுத்தங்கள், தாபங்கள்னு எத்தனையோ தடைகள் இருக்கு. ஆமா, நிஜ வாழ்க்கை முழுசும் அதுதான் நிரம்பி இருக்கு. அந்த அகப்பயணத்தை செய்ய தொடங்குற ஒரு மனிதனுக்கு இந்த பேரொளி ஒரு கவசம் மாதிரி செயல்பட்டு உலக ஆபத்துக்கள்ல இருந்து பாதுகாப்பு தருது அப்படிங்கறத இந்த வரிகள் ரொம்ப ஆழமா பதிவு செய்யுது. இதை ஒரு பரந்த கண்ணோட்டத்தோடு இணைத்து பார்த்தால் இன்னொரு மிக முக்கியமான உண்மையும் நமக்கு விளங்கும். அகப்பயணமும் புற வாழ்க்கையும் வெவ்வேறானவை கிடையாது. எப்படி சொல்றீங்க? நீங்க அந்த 36 தத்துவ படிகளை கடக்கத் தொடங்கும்போது, அதாவது மனம், புத்தி, அகங்காரம் இதோட பிடியிலிருந்து மெல்ல மெல்ல விடுபடும்போது, புற உலகத்துல உங்களை பாதித்த தாபத்துயரம் தானாகவே உதிரத் தொடங்குது. உலக ஆபத்துக்கள் அப்படிங்கறதே பல நேரங்கள்ல நம்ம சொந்த அறியாமையாலையும் அகங்காரத்தாலேயும் நம்ம வரவழைச்சுக்கிறது தான். அது 100க்கு 100 உண்மை. அந்த பேரொளி உங்களை வழி நடத்தும்போது எதை செய்யணும், எதை தவிர்க்கணும் அப்படிங்கிற தெளிவு பிறக்குது. இதனால பல ஆபத்துக்கள் நீங்குது. ஆனா இதுல நாம கவனிக்க வேண்டிய ஒரு ஆழமான கருத்தும் அடுத்த வரியிலேயே வருது. நமது மிகப்பெரிய எதிரி வெளியிலே இல்லை, உள்ளேதான் இருக்கிறது அப்படிங்கறத வள்ளலார் ரொம்ப அழுத்தமா பதிவு செய்றார் இல்லையா? ஆமா, மருட்பகை தவிர்த்த அருட்பெருஞ்சோதி. இந்த மருட்பகை அப்படிங்கிற வார்த்தை என்ன ரொம்பவே சிந்திக்க வச்சது. மருள் அப்படின்னா மயக்கம் அல்லது அறியாமை. அறியாமைய ஒரு குறையா பார்க்காம பகைவனா, அதாவது எதிரியா உருவகப்படுத்துறது நிஜமாவே சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். ஆமா, அது ஒரு சாதாரண ஒப்பீடு கிடையாது. ஒரு குறை அப்படின்னா அது நம்ம அறியாம இருக்கிறது. உதாரணமா, எனக்கு ஒரு மொழி தெரியல அப்படிங்கிறது ஒரு குறை. ஆனா ஒரு பகைவன் அப்படி அல்ல, அவன் திட்டமிட்டு நம்மளை வீழ்த்துவான். நம்ம மனதோட மாயை அல்லது மயக்கம் அப்படிதான் செயல்படுதுன்னு சொல்றீங்களா? மிக துல்லியமான கவனிப்பு. அறியாமைய வெறும் இல்லாமை அப்படின்னு வள்ளலார் சுருக்கிடல. ஒரு இருட்டு அப்படிங்கிறது ஒளியோட இல்லாமை மட்டுமே. அது உங்களை தாக்காது. ஆனா ஒரு பகைவன் அப்படி அல்ல. அவன் ஆக்டிவா நம்மளை தாக்குவான். எக்ஸாக்ட்லி. நம்ம அறியாமை அப்படிங்கிறது ரொம்ப சுறுசுறுப்பானது, தந்திரமானது. அது தொடர்ந்து நமக்கு தவறான நியாயங்களை கற்பிச்சுக்கிட்டே இருக்கும். நம்ம கோபத்தை நியாயப்படுத்தும், நம்ம சுயநலத்தை உரிமைன்னு நம்ப வைக்கும், எது நிலையற்றதோ அதை நிரந்தரம்னு மயக்கும். நம்மள உண்மையை நோக்கி நகர விடாம தடுக்கும். ஆமா, ஒவ்வொரு அடிலையும் நம்ம கூட போராடும். அதனாலதான் அதை ஒரு சாதாரண குறையா எண்ணாம மருட்பகை அப்படின்னு கொடிய பகைவனாவே கூறுறார். அந்த மருட்பகைய, அந்த அறியாமை அப்படிங்கிற தந்திரமான எதிரிய தன்னோட பேரொளியால வீழ்த்துவதுதான் ஒரு மனிதனோட வாழ்வுல நிகழ்ற உண்மையான வெற்றி. அந்த எதிரியான மயக்கம் விலகிய பிறகு என்ன நடக்கும் அப்படிங்கிற கேள்வி எழுகிறதல்லவா? அதுக்கு பதிலளிக்கிற விதமா தான் அடுத்த வரி அமையுது. என்னை வாழ்வித்தனக்கே அருட்பெருஞ்சோதி. ரொம்ப அழகான வரி அது. ஆமா, இந்த வரி எனக்கு ரொம்பவே உணர்வுபூர்வமா தோணுச்சு. அறியாமை விலகும்போதுதான் ஒரு மனிதனுக்கு உண்மையான வாழ்வு கிடைக்குது. அதுவரை நாம வாழ்ந்துட்டு இருக்கோம்னு நினைக்கிற எல்லாமே வெறும் இயந்திரத்தனமான வாழ்க்கை தான். பிறக்கிறோம், ஏதோ சில வேலைகளை செய்யறோம், ஆசைகளுக்கு பின்னால் ஓடுறோம், மறையறோம். ஒரு சக்கர மாதிரி சுத்திட்டு இருக்கோம். கரெக்ட். ஆனா என்றைக்கு அந்த மருட்பகை விலகி தெளிவு பிறக்குதோ அன்றைக்கு தான் அந்த ஒளி என்னை எனக்கே வாழ்விக்குது. அதாவது மற்றவர்களோட எதிர்பார்ப்புகளுக்காகவோ மாயையான ஆசைகளுக்காகவோ இல்லாம எனக்காக, என் ஆன்மாவோட உண்மையான இயல்புக்காக நான் வாழத் தொடங்குறேன்.
சுயத்தோட உண்மையான தரிசனம் கிடைக்கும்போது தோன்ற அந்த முழுமையான சுதந்திரத்தை இது குறிக்குது. அந்த உண்மையான வாழ்வு தொடங்குற இடத்துல நம்மள அதுவரை பாதுகாத்த அந்த ஒளி இப்போ இன்னொரு புதிய பரிமாணத்தை எடுக்குது. ஓ, அடுத்த கட்டத்துக்கு போதா? ஆமா, மனிதனோட பரிணாம வளர்ச்சியில இது ஒரு முக்கியமான திருப்புமுனை. அடுத்த வரிய கவனிங்க. அருட்குருவாகிய அருட்பெருஞ்சோதி. இதுவரையில உலக ஆபத்துகளை நீக்கிய ஒரு பாதுகாவலனாகவும் அறியாமையை அழித்த ஒரு ஆற்றலாகவும் இருந்த அந்த ஒளி இப்போ ஒரு குருவாக, ஒரு ஆசானா மாறுது. வெளி உலக ஆபத்துகளை நீக்கிய ஜோதி அக உலகத்திற்கு வழிகாட்டும் அருட்குருவாக மாறுவது அப்படிங்கிறது ஒரு பெரிய முதிர்ச்சியை குறிக்குது. கண்டிப்பா. ஒரு குரு அப்படிங்கிறவர் வெறும் தகவல்களை கொடுப்பவர் கிடையாது. அவர் உங்களுக்கு உண்மையை நேரடியாக உணர்த்துபவர். அந்த மாபெரும் சக்தியே இப்போ ஒரு ஆசானா உங்க உள்ளே இறங்கி வந்து பிரபஞ்சத்தோட ரகசியங்களை உங்களுக்கு கற்பிக்கத் தொடங்குது. அந்த அருட்குரு கற்பிக்கும் மாபெரும் ரகசியம் என்ன அப்படிங்கறத விளக்குற அடுத்த வரிகள் தான் மனித சிந்தனையோட எல்லைகளையே சவால் செய்யற ஒரு மாபெரும் தத்துவம்னு தோணுது. இங்கேதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமாகுது. உருவமுமருவமும் அருட்பெருஞ்சோதி, உபயமுமாகிய அருட்பெருஞ்சோதி. இது நம்ம தர்க்க அறிவுக்கு ஒரு பெரிய சவாலா அமையுது. நாம பொதுவா ஒன்றை பார்த்தா அதுக்கு ஒரு வடிவம் அல்லது உருவம் இருக்கா அல்லது உருவம் இல்லையா அப்படின்னு பிரிச்சு தான் பார்க்க பழகியிருக்கோம். ஆனா இங்க வள்ளலார் என்ன சொல்றார்? அது உருவமாகவும் இருக்கு, அருவமாகவும் இருக்கு, மேலும் இவை இரண்டுமான உபயமாகவும் இருக்குன்னு சொல்றார். இது சாதாரண தர்க்கத்துக்கு புரிபடாத ஒரு விஷயம். இத புரிஞ்சுக்க எனக்கு வள்ளலாரோட ஜோதி அல்லது ஒளி அப்படிங்கிற கருத்தாக்கமே ஒரு சிறந்த உதாரணமா தோணுது. ஒளியை எடுத்துக்குவோம். ஒளிக்குன்னு தனியா ஒரு பௌதிக கணபரிமாணமோ தொட்டு உணரக்கூடிய தன்மையோ கிடையாது. அந்த வகையில அது அருவம். கரெக்ட். ஆனா அந்த அருவமான ஒளிதான் அனைத்து பொருட்களையும் உருவமாக நம்ம கண்களுக்கு காட்டுது. அதே சமயம் அந்த ஒளியையே நாம ஒரு வடிவமா பார்க்கவும் முடியுது. இது உருவம். இரண்டுமாக செயல்படுற ஒரு உன்னத நிலையத்தான் உபயம் அப்படின்னு குறிப்பிடுறாரா? ஒளிய உதாரணமா வச்சு நீங்க இத விளக்கிய விதம் ரொம்ப ஆழமானது. தர்க்க ரீதியாகவும் சரியானது. மனித மூளை எப்போதுமே ஒன்றை பிரித்து பார்க்கவே பழகியிருக்கு. ஒன்னும் இதுவா இருக்கணும் அல்லது அதுவா இருக்கணும். அந்த இருமை நிறைக்குள்ளதான் நம்ம மொத்த அறிவியலும் இருக்கு. ஆமா, டுவாலிட்டி. நம்ம மொத்த அறிவியலும் தர்க்கமும் அதுக்குள்ளதான் அடங்கியிருக்கு. ஆனா பிரபஞ்சத்தோட ஆழமான உண்மைகள் அப்படிப்பட்டவை கிடையாது. அது உருவமாகவும் அருவமாகவும் ஒரே நேரத்துல இருக்க முடியும். உபயம் அப்படிங்கிறது இரண்டு தன்மைகளும் முரண்பாடின்றி ஒரே புள்ளியில கலந்திருக்கிற ஒரு அத்வைத்த நிலை. அருட்குருவா மாறி அந்த பேரொளி மனிதனுக்கு கற்பிக்கிறது இந்த உண்மையத்தான். எக்ஸாக்ட்லி. இந்த பிரபஞ்சத்துல காணும் அனைத்துமே அந்த ஒன்றோட வெவ்வேறு வடிவங்கள் தான் அப்படிங்கறத உணர்த்துவது. இந்த முரண்பாட்டை ஒருத்தன் எப்போ ஆழமாக புரிந்து கொள்கிறானோ, எப்போ அந்த மூன்று நிலைகளையும், அதாவது உருவம், அருவம், உபயம், இது மூணையும் ஒரு சேர உணர்கிறானோ, அப்போதுதான் அவனுக்கு உண்மையான நிலை புலப்படும். அந்த உண்மையான நிலையத்தான் அடுத்த வரியில அருநிலை தெரித்த அருட்பெருஞ்சோதி அப்படின்னு முத்தாய்ப்பாக கூறுறார் இல்லையா? அருநிலை அப்படிங்கிறது அறிவார்ந்த புரிதலை தாண்டிய ஒரு ஆழமான அனுபவம். அது ஒரு லிவ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், வெறும் தியரி கிடையாது. ஆமா, இந்த மூன்று நிலைகளையும் தர்க்க ரீதியா புரிஞ்சுக்கிறது மட்டும் போதாது. அதை அக உணர்வா பெறுவதன் மூலமே மனிதன் அந்த அருநிலையை, அதாவது கருணையின் பேரறிவின் உச்ச நிலையை அடைய முடியுது அப்படிங்கிறத இந்த வரிகள் ஆணித்தரமா நிறுவுது. ஆக இந்த ஒட்டுமொத்த தேடலையும் நாம தொகுத்து பார்த்தா இது ஒரு மாபெரும் அகப்பயணத்தோட வரைபடம் அப்படிங்கிறது தெளிவாகுது. கண்டிப்பா. உங்களால சொந்தமா ஏற முடியாத ஒரு உயர்ந்த நிலைக்கு அந்த அருட்பெருஞ்சோதி உங்களை உயர்த்துது. பிறகு உங்களை சிறைப்படுத்தி இருக்கிற அந்த 36 தத்துவப்படிகளை கடக்கச் செய்யுது. அந்த பயணத்துல உலகியல் ரீதியான தாபத், துயரங்களையும் ஆபத்துகளையும் நீக்கி உங்களை பாதுகாக்குது. நம்மளோட அறியாமையையும் அழிக்குது. ஆமா, எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களை சிந்திக்க விடாம தந்திரமாக தடுக்கும் உங்களோட அறியாமை அப்படிங்கிற மருட்பகையை அழித்து உங்களை முழுமையான சுதந்திரத்தோட வாழ செய்யுது. இறுதியா அதுவே ஒரு அருட்குருவா மாறி உங்களுக்கு உருவம், அருவம், உபயம் அப்படிங்கிற நிலைகளை உணர்த்தி அந்த மாபெரும் அருண்நிலையை தரிசிக்க செய்யுது. ரொம்ப அழகா தொகுத்து சொன்னீங்க. இதை இப்போ கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு ஒருவேளை இது ஏன் எனக்கு முக்கியம் அப்படிங்கிற கேள்வி எழலாம். இதை நம்ம இன்றைய வாழ்க்கையோட எப்படி பூர்த்தி பார்ப்போம்? இது ரொம்ப சரியான கேள்வி. இன்றைய காலகட்டத்தை பாருங்க. நாம ஒரு தகவல் பெருவெள்ளத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நம்மளை சுற்றி எப்போதுமே ஒருவித இரைச்சல், குழப்பம், எது உண்மை எது பொய்ன்னு பிரித்தெறிய முடியாத ஒரு தன்மை.
இதத்தான் மூல ஆதாரம் மருட்பகை அப்படின்னு பல 100 ஆண்டுகளுக்கு முன்பே மிக துல்லியமா சுட்டி காட்டியிருக்கு. அப்போ இன்னைக்கு நம்மளோட மிகப்பெரிய எதிரியே இந்த மனமயக்க நிலைதான். ஆமா. இந்த தத்துவ படிக்கட்டுகள் உங்களுக்கு எப்படி உதவும்னா, இது ஒரு தெளிவான பார்வையை உங்களுக்கு வழங்குது. உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கிற துயரங்களையும் ஆபத்துகளையும் தாண்டி உங்க மனத ஒரு உயர்ந்த நிலைக்கு, அந்த அருநிலைக்கு கொண்டு செல்ல முடியும் அப்படிங்கிற ஆழமான நம்பிக்கைய இது விதைக்குது. அதுக்கு முதல்ல அந்த எதிரிய அடையாளம் காணணும். கண்டிப்பா. உங்க உள்ளே இருக்கிற அறியாமை அப்படிங்கிற பகைய நீங்க முதல்ல அடையாளம் காண வேண்டும். அந்த பகை விலகும் போதுதான் உங்க வேலை, உங்க குடும்பம், உங்க தனிப்பட்ட வாழ்வுன்னு எல்லாவற்றிலுமே ஒரு நம்ப முடியாத தெளிவு பிறக்கும். நீங்க வெறும் வாழ்க்கைய ஓட்டாம உண்மையாவே வாழத் தொடங்குவீங்க. இத உணர்த்துவதுதான் இந்த மூல ஆதாரத்தோட நோக்கமே. ரொம்ப அருமையான விளக்கம். விடை பெறுவதற்கு முன் உங்களுக்கு ஒரு சிறிய ஆனா ஆழமான கேள்வியை நான் விட்டு செல்ல விரும்புறேன். இன்னைக்கு நாம மூல ஆதாரத்திலிருந்து பார்த்தது போல மிக உயர்ந்த ஒரு உண்மை நிலையானது உருவமாகவும் அதே சமயம் அருவமாகவும், அதாவது உபயமா ஒரே நேரத்துல இருக்க முடியும்னா, நம்ம வாழ்வுல நாம தினசரி சந்திக்கிற பல முரண்பாடுகளை பத்தி சற்று யோசிச்சு பாருங்க. முரண்பாடுகள்னா நாம பாக்குற பிரச்சனைகளா? ஆமா, வாழ்க்கையில நடக்கிற சில விஷயங்கள் ஒன்றுக்கொன்று நேரெதிரானவை, முரண்பாடானவை. அவை ஒன்றிணையவே முடியாதுன்னு நாம நினைச்சு துன்பப்படுறோம் அல்லவா? ஒருவேளை அந்த முரண்பாடுகளும் எதிரெதிரான விஷயங்களும் கூட உண்மையில் வேறுவேறானவை அல்லாம ஒரே மாபெரும் உண்மையோட 2 வேறுபட்ட வடிவங்களா மட்டுமே இருக்கக்கூடுமோ? இந்த சிந்தனைய உங்க மனசுல இருத்தி சற்று ஆழமா யோசிச்சு பாருங்க. உண்மையிலேயே நம்ம பார்வையை விரிவுபடுத்துற ஒரு ஆழமான கேள்வி இது. முரண்பாடுகள் எல்லாமே ஒரே உண்மையோட வெவ்வேறு தோற்றங்கள் தான் அப்படிங்கிறத உணரும்போது வாழ்க்கையின் மீதான நம்ம அணுகுமுறையே மாறிடும். இந்த சிந்தனையோட இன்றைய நம்ம தத்துவ தேடலை நிறைவு செய்வோம். உங்களுக்காக உருவாக்கப்பட்ட இந்த ஆழமான உரையாடல் நிச்சயம் உங்களுக்குள் புதிய திறப்புகளை உருவாக்கியிருக்கோன்னு நம்புறோம். தொடர்ந்து படியுங்க, தொடர்ந்து சிந்திச்சு பாருங்க. மீண்டும் ஒரு புதிய தேடல்ல சந்திக்கலாம். நன்றி.